வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஏக்கராங்க. இதில் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா வந்து தென்னந்தோப்புங்க. மீதி பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் விவசாய நிலங்க. இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடிங்க நம்ம சேனலை பார்த்தா ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்துங்க ஒரு 25 கிலோமீட்டரில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க. ஏரியா பார்த்தீங்கன்னா ஜல்லிப்பட்டி ஏரியாங்க. ஜல்லிப்பட்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு 10 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. பல்லடம் டு உடுமலைப்பேட்டை மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் வரணுங்க பூமிக்குங்க. எல்லாமே நாட்டு மரங்க. இந்த மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசுக்கு மேலே ஆச்சுங்க. மரம் எல்லாமே நல்ல காப்பில் இருக்குதுங்க. நல்லா பராமரிப்பில் இருக்குதுங்க மரங்க. ஒரு சுற்றியுமே இது ரவுண்ட் எடுத்துருக்குறாங்க, உரம் கொடுத்துருக்குறாங்க. வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா தோப்பு வந்து பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தனி கிணறுங்க, 2 போர்வெல்லுங்க, ஒரு 7.5 HP பெரிய சீரிஸ் வந்துடுங்க. மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா 5 ஏக்கராங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 ஏக்கரா தென்னந்தோப்புங்க, 2 ஏக்கரா பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாக அமைஞ்சிருக்குதுங்க. இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா PAP வாய்க்க தண்ணி பாய்ங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு இருக்குதுங்க. உங்களுக்கு தாரோட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துங்க 2 ஏக்கர் விவசாய நிலம் வந்துடுங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 ஏக்கர் தென்னந்தோப்பு வந்துடுங்க. உங்களுக்கு உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில மரம் வந்து பட்டு போனதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ணு மரம் வச்சுட்டாங்க. அந்த மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வயசு வந்து ஒரு 3 வயசு பக்கம் ஆச்சுங்க. சுற்றியுமே எல்லாமே ரவுண்ட் எடுத்து க்ளீனாக வச்சுருக்குறாங்க தோப்பிங்க. மரம் பாருங்கள், எல்லாமே நல்ல காப்பில் இருக்குது. இதே மாதிரி இருக்குது எல்லா மரமுங்க. வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டின மாதிரியே வந்துருங்க தோப்புங்க. கரெக்டாக பல்லடத்துலேருந்துங்க ஒரு 25 கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க. அந்த வீடுகள் தெரியுது பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டின மாதிரியே வந்துருங்க தோப்புங்க. உங்களுக்கு தோப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் போட்டிருக்குறாங்க. இப்போ தண்ணி பாஞ்சிட்ருக்குதுங்க. இந்த மரத்துக்கெல்லாம் வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயசு ஆச்சுங்க. ஒரு சிலதை பார்த்தீங்கன்னா இது பாலை தள்ளிருச்சுங்க. பூமியோட வந்து ஜட மூலையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மரம் பட்டு போனதுக்கு வந்து கன்று போட்டிருக்குறாங்க. இந்த பாலை தள்ளிருச்சு பாருங்க இந்த மரமெல்லாங்க. இதே போர்வெல்லுங்க. போர்வெல் பார்த்தீங்கன்னா கம்பர்சரில் ஓடிட்டு இருக்குதுங்க. இதை கம்பர்சருங்க. கிணறு பார்த்தீங்கன்னா ஜடமொழியிலே அமைஞ்சிருக்குதுங்க. சுற்றியுமே வந்து செவரு கட்டிட்டாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 HP வந்துடுங்க. தண்ணி பாருங்க மேலாலே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு கிணறுங்க. கொஞ்சம் மேகனம் இருக்குது, ஆழம் கம்மியாக தான் இருக்குங்க. அந்த கார் போது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு தார் ரோடுங்க. இது பார்த்தீங்கன்னா 2 ஏக்கர் விவசாய நிலங்க. காடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக வந்துருங்க. இந்த பூமி பார்த்தீங்கன்னா தாரோடு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க. உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா தோப்புக்கு வந்துங்க 20 அடி வழித்தடங்க. மொத்தம் 3 ஏக்கரா வந்து தென்னந்தோப்புங்க, 2 ஏக்கரா வந்து விவசாய நிலங்க. இது வேணால் பிரித்தும் வாங்கிக்கலாங்க. தோப்பு தனியாக வாங்கிக்கலாம், விவசாய நிலம் தனியாக வாங்கிக்கலாங்க. மொத்த ஏரியா வந்துங்க 5 ஏக்கராங்க. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து 50 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நேரில் வந்து பூமி பாருங்கள், பிடிச்சிருந்தால் விலை குறைச்சி பேசி வாங்கிக்கலாங்க. இந்த விவசாய நிலத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் தண்ணி பாஞ்சிட்டு இருக்குதுங்க. சொட்டு நீர் கிடையாதுங்க. தண்ணி உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வாய்க்கால் தண்ணி வைக்க முடியுங்க. மொத்த ஏரியா வந்து 5 ஏக்கராங்க. ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் 50 லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க. நம்ம 3 ஏக்கர் தென்னந்தோப்புங்க, 2 ஏக்கரா வாங்கினா விவசாயம் பண்ணிக்கலாங்க.
இந்த பூமிக்கு வந்து பிஏபி வாய்க்க தண்ணி பாயிங்க. 2 போர்வெல் வந்துருங்க, ஒரு கூட்டு கிணறுங்க, ஒரு தனி கிணறு வந்துருங்க. இந்த பூமி பார்க்குற அப்படி இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க. நன்றி, வணக்கம்.